வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பிளெக்ஸ். நான் உங்களோட ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு மார்ச் 8 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மகளிர் தினம். ஸோ எல்லாருக்கும் ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. மகளிர் தினம் அப்படிங்கிறது விமன்ஸுக்கு கொண்டாடுறது அந்த மாதிரி தான் நார்மலாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெண்கள் அடுப்படி தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப அடுப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி பெண்களே கேட்கிற அளவுக்கான ஒரு காலம் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு பெண்கள் பணிகள் நிமித்தமா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வெளியில வந்த பெண்கள் எல்லாருக்கும் நாங்களும் ஆண்களுக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற விதமாகவும், இன்னும் சில பெண்களும் கூட இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியில வர முடியாம. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கும் வகையில செலிப்ரேட் பண்ற விஷயம் தான் மகளிர் தினம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஒரு விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 3-4 நாட்களா ஒரு விஷயம் பயங்கரமா எல்லாரையும் உழுக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுச்சேரியில் நடந்த அந்த சம்பவம், 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பிரச்சனை எல்லாருக்குமே பெரிய அளவில் ஒரு என்னடா இன்னும் நம்மளுடைய உலகத்தில் இப்படியும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே, ஒரு சின்ன குழந்தை மேலே இப்படி அவருக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, கத்தார் மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் குற்றம் செஞ்சிட்டாலே அவங்கள நடு வீதியில் வச்சு வெட்டிடுவாங்க. எல்லாருக்கும் முன்னிலையில் வச்சு தலையை துண்டாக வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சில நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் விதை அறுத்தல் அந்த விஷயத்தையும் பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய தண்டனைகள்லாம் இருக்கும்போது நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தண்டனை இன்னும் வரலையோ, இல்லை அந்த மாதிரியான ஒரு கடுமையான தண்டனை இருந்திருந்தால் இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகள் இந்த தவறுகளை பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இந்த பக்கம் நமக்கு வருது. ஸோ இப்போது சட்டம் மட்டும் இயற்றப்பட்டுட்டா போதுமா? சட்டம் வந்துருச்சு, இந்த மாதிரி பாலியல் குற்றவாளியை இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், இவரை நாங்கள் தலையை வெட்டுறோம், ஸோ அதனால இந்த பாலியல் குற்றங்கள் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு பதில் இல்லை. டெஃபினட்டாக அந்த அளவுக்கு ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த பாலியல் செஞ்ச அந்த ஆண்மகனுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பாலியல் குற்றங்கள் செய்யும்போது சில பேர் போதையினால் செஞ்சிடுறாங்க, சில பேர் மோகத்தினால செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து உங்களுக்கு இந்த போதைங்கிற வருது? இந்த போதைக்கு அடிமையாகும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு சிறுமியின் கூட தெரியாமலாமே கற்பழிக்கிறீங்களே. அப்போ இந்த போதையினால் வர்றதுனால இந்த போதை எந்த இடத்துல இருந்து வருது? முதல்ல அது தடுக்கணும். முளையிலேயே அறுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விஷயம் இல்லையா? முளையிலேயே அறுத்துட்டா அது வளராது. அதே மாதிரி தான் இந்த குற்றங்கள் முளைக்கும் போதே அதை அறுத்தறியறதுக்கான வேலைகள் நம்ம நாட்டில் நடந்தாலே இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் இன்னைக்கு நம்ம பெண்கள் தினம் நம்ம செலிப்ரேட் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பெண்கள் இந்த மாதிரி அப்யூஸுக்கு உள்ளாகுறாங்க. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய பெற்றோர்கள் வளர்க்கும் போதே பெண்ணுக்கு எப்படி பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்களோ, அதே சமயம் இந்த பக்கம் ஒரு ஆணுக்கிட்ட ஒரு பெண்ணை இப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படி எஜுகேட் பண்ணால் அப்போ அந்த முளையிலேயே, அதாவது 5 விளையாதது 50 விளையாதுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் 5 வயசுல நீங்கள் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் புகுத்தக்கூடிய அந்த விஷயம் அவங்க பெரியவங்களா வர்ற வரைக்கும் அது அழகாக
ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ ஒரு குழந்தை எழுந்துட்டோம், இனி வரும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னா அதற்கு என்ன வந்து தற்காப்பு கலையும் இருக்கணும், அதே சமயம் ஆண்மகன்களையும் திருத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து பெண்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னா என்ன சட்டமாக இருக்கலாம், என்னென்ன மாதிரி அவேர்னஸ் வந்து ஆண்களுக்கு கொடுக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து எங்களுடைய கமெண்ட்ஸில் பகிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இவ்வளோ நேரம் எங்களுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.